What is the practical difficulty in it? சமைக்கிறவங்களுக்கு தெரியும், ஆர்டர் பிடிக்காது. Yes, smell. Nobody likes the smell. Flavor யாருக்கும் பிடிக்காது. And digestibility very less. So practically இதெல்லாம் possible இல்ல. ஆனா soya is the only richest form of protein food அப்படின்னா வேற வழியே இல்ல, சோயா கலந்த ஏதாவது ஒரு ஃபுட்ட சாப்பிடலாம். இவ்ளோ ஹிண்ட்ஸ் நான் கொடுத்தாச்சு. இப்போ நீங்க உங்களை வந்து புரோட்டீன்காக ஏதாவது ஃபுட் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா forget about Nutralite product, forget, இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க எந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? பிகாஸ் உங்களுக்கு வந்து facts and figures அப்படியே கொடுக்கணும் தான் நான் வந்திருக்கேன். just like that இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இதை மர்ச்சன்டைஸ் பண்ணிட்டு போக நான் தயாரா இல்ல. இது நல்லா இருக்கு, இதை சாப்பிட்டுருங்க, இதுதான் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்ல தயாரா இல்ல. உங்ககிட்ட இருந்தே கொண்டு வரேன். இப்போ நியூட்ரலைட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒண்ணு இல்ல, பட் புரோட்டீன் உங்களுக்கு ரொம்ப அவசியம் தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க உங்க ப்ராடக்ட் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல முடியும். ஓகே, அப்புறம் ஓகே தென் ஓகே many brands you have brought, many brands. புரோட்டீன் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், சம்திங் கால்ட் அமினோ ஆசிட்ஸ். இத பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டே ஆகணும். அது என்ன அமினோ ஆசிட்ஸ்? புரோட்டீனை உருவாக்கக்கூடியதே இந்த அமினோ ஆசிட்ஸ். இது மொத்தம் 22 வகைப்படும், 22 டைப்ஸ். இத ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல். தமிழ்ல இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? எசென்ஷியல், நான் எசென்ஷியல். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இத அவசியம், அத்தியாவசியம். நம்மளாம் அப்படி ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம், அதனால நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இது இன்னும் கொஞ்சம் பாக்குறவங்க எல்லாம் அப்படிதான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம எசென்ஷியல், நான் எசென்ஷியல்னா அவங்களுக்கு அப்பா சந்தோஷம், இது வந்து தேவையானவை, இது வெறும் 9 தான் இருக்கு, அனாவசியம்ன்றது 13 இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. சோ கிளியரா புரியணும்னா பிராக்கெட்ல ஒரு ஃபுட்ன்ற வார்த்தையை சேர்த்துருங்க. Food is essential for the preparation of 9 essential amino acid. Food is not essential for the preparation of non-essential amino acid. Meaning, நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் உங்க உடல் தானா தயார் பண்ணிக்க கொள்ளக்கூடியது 13 non-essential amino acids. பட் நீங்க சாப்பிட்டா மட்டுமே உங்க உடலுக்கு கிடைக்கக்கூடியது 9 essential amino acids. இது ரெண்டும் தான் காம்பினேஷன் அண்ட் காம்பினேஷன்ல உங்களுக்கு அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் புரோட்டீனை உருவாக்கி கொடுக்கும். சோ உங்க ஃபுட்ல எல்லாம் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கா மாதிரி நீங்க பார்த்து சாப்பிடுறது ரொம்ப அவசியம். இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லாம போனா எனக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துற போகுது நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? அதுல இல்ல 1-2 குறைச்சுக்கலாமா? ஒரு 6 அமினோ ஆசிட் சாப்பிட்டுறேனே, அல்ல ஒரு 7 கூட சாப்பிட்டுறேனே, 1 விட்டுருங்க, 2 சாய்ஸ்ல விட்டுறேனே. No, never possible. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் நல்லா ஃப்ளூயண்டா தெரியுமா இல்ல இங்கிலீஷ் ரொம்ப எதுல கேள்வி கேட்டா ஈஸியா பதில் சொல்ல முடியும் உங்களால? தமிழ். Then you should never regret. Okay, தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு சார்? பேசாம இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு 26 பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஓகே, சோ 247 எழுத்துக்கள். சோ 247 எழுத்துக்களை உங்ககிட்ட கொடுத்து ஒரு வாக்கியம் உருவாக்குங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் உருவாக்க முடியும் உங்களால? ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கட்டுமா? ஒரு செகண்ட். ஓகே, வாக்கியம் ரெடியா? வாக்கியம், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வேர்ட், வார்த்தை வேண்டாம், எனக்கு சென்டென்ஸ் வேணும். தமிழ கூட சொல்லுங்க சார். தாய்மொழியில வராத சென்டென்ஸ் வேற்று மொழியில வருதாமே, பாக்கலாம். தமிழ்ல வருமே, அழகா வருமே. நான் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வெரி குட். தென் நான் நன்றாக இருக்கிறேன். தென் எஸ், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அற்புதமா வந்துருது சென்டென்ஸ். இப்ப நினைச்சா எல்லார்கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் கொண்டு வர முடியும். நவ் த சேம் சிச்சுவேஷன் மாற்றமே கிடையாது. இதே தமிழ் எழுத்துக்கள், இதே நீங்க தான், இதே நான் தான் கேள்வி கேட்கறது, அதே ஒரு நிமிஷம். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன். உங்களுக்கு நான் அந்த 247 எழுத்துக்களை மொத்தமா கொடுக்காம ஒரு 18 எழுத்துக்கள் தான் எனக்கு சொந்தம். நீங்க தொடக்கூடாது. அத புள்ளி வச்ச மெய் எழுத்துக்கள் உங்ககிட்ட வரவே கூடாது. அது இல்லாம வாக்கியம் உருவாக்குங்க. அதே தமிழ் தானே, தாய்மொழி. என்ன கஷ்டம்? புள்ளி வச்ச எழுத்துக்கள் எதுவுமே சேர்க்க கூடாது.
வாக்கியம் கேட்டிருக்க, நானு வார்த்தை கேட்கல. எனக்கு வேண்டியது வாக்கியம். ஐ வாண்ட் a sentence. and meaningful-ஆவும் இருக்கணும். இதே மாதிரி கேட்கும் போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரு, அதே மாதிரிதான், மேடம் ஓ போடு மேடம் அப்படின்னு. அதான் கேட்டேன் நானு. சரி கம்ப்ளீட் ஆகல சார், யாருக்கு ஓ போடு, எதுக்கு ஓ போடு, இது முடியணும் இல்லையா? அது முடிவே, எது முடிவே முடியாது. there should be meaning in your sentence. so இப்படி நம்ம பார்த்தோம்னா, and கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு எழுத்துமே மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் கலந்துதான். சோ ஃபெனடிக்ல கூட இது பாசிபிள் கிடையாது. இதேதான் நம்ம உடல்லையும். இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லாம புரோட்டீனை கொண்டான்னு பாடி கிட்ட கேட்டு நான் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், தினம் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா உடலால கொடுக்க முடியாது. இப்ப யாரோட வஞ்சனை இது? நம்ம பாடிக்கு வஞ்சனை பண்றோமா? நம்ம சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாடி நம்மள சரியா பாத்துக்கிறது இல்லையா? நம்ம தான் சரியா கொடுக்கல இல்லையா? சோ 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு உணவா புரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சொன்ன எந்த பிராண்ட்லயும் இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே முடியாது, இல்லவும் இல்ல. வேணா பேருக்கு அவங்க போட்டுக்கலாம் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், பட் வாட் ஆர் தே, இன் வாட் ப்ரொபோர்ஷன் தே ஆர் ஆடட், ஒண்ணுமே கொடுக்கல. சோ 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வேண்டிய ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் none other than நியூட்ரலைட் புரோட்டீன் பவுடர். இதனுடைய இன்கிரீடியன்ட்ஸ் என்ன, ஆர் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? நேச்சுரலி டிரைவ்ட் இன்கிரீடியன்ட்ஸ், இயற்கை அப்படியே நமக்கு வரப்பிரசாதமா கொடுத்திருக்க ஒரு பொருள். இத மிஞ்சி இயற்கையா அப்படியே சோயா தான் சாப்பிடணும், அந்த அளவுக்கு இருக்கிற அற்புதமான ஒரு பொருள் இயற்கை அப்படியே கொடுத்திருக்கு. அண்ட் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்ல, பிளேவர்ஸ் இல்ல, ஸ்வீட்னஸ் எதுவும் கிடையாது. சோ யார் வேணா எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட். ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இதனுடைய மிக்ஸ், ஆர் இது எதுல பண்ணிருக்காங்க இந்த ப்ராடக்ட்? சாய் புரோட்டீன் ஐசோலேட். ஐசோலேட்னா தெரியுமா? எப்ப நீங்க யார்கிட்ட சொல்லும் போது இந்த ப்ராடக்ட் சாய் புரோட்டீன் மட்டும் சொல்லாதீங்க. இது எதுல செஞ்சிருக்காங்கன்னா சோயாலன் மட்டும் சொல்லாதீங்க. சோயாலன் சொல்லிட்டா ஒண்ணுமே கிடையாது. பீப்பிள் லைக் me sometimes would also think சோயா தானே, சோயா வெளியிலே கிடைக்குமே, அப்ப வெளியில கிடைக்கிற சோயாக்கும் இந்த சோயாக்கும் என்ன வித்தியாசம்? as an housewife she may think சோயா வாங்கி நம்ம மாவா அரைச்சு சப்பாத்தியா பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. no, that has lot of difference. soy flavor 40 to 50% protein, soy concentrate 60 to 70% protein, soy isolate 90% protein. so isolate அப்படினாலே 90% இதுல புரோட்டீன் இருக்குன்றத நீங்க சொல்லாமே சொல்லிடுறீங்க. that is why soy protein isolate. இந்த isolate அப்படிங்கிறது பிரித்தெடுக்கும் முறை. இந்த பிரித்தெடுக்கும் முறை கம்பெனி வந்து ரெண்டு விதமா பண்ணும். மத்த கம்பெனி ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ஷன், ஆல்கஹால்ல வாஷ் பண்ணும். whereas நம்ம கம்பெனி aqueous extraction, வாட்டர்ல வாஷ் பண்ணிருக்கு. AQUUUOUS aqueous extraction. சோ தண்ணியில ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து அத பவுடர் ஆக்கி, பாட்டி ஞாபகம் வருதா? அவ்வளவு கேர் எடுத்து நமக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. aqueous extraction. ஓகே, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற புரோட்டீன் 84% highly purified form of protein. 84% நிச்சயமா புரோட்டீன் இருக்கு. இதுல கூடவே லாக்ட் ஆல்புமின், பால்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட புரோட்டீன் இருக்கு, லாக்ட் ஆல்புமின். மூணாவதா பாத்தீங்கன்னா dried whey protein. whey water தெரியுமா? whey water more. வீட்ல பன்னீர் பண்றவங்க யாரு? பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் பன்னீர் பண்றவங்க எஸ், நிறைய பேர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன பண்றோம்? பாலை காய்ச்சிட்டு ஒரு டிராப் லைம் பிழிஞ்சிருவோம், பிரிஞ்சிரும். சோ அந்த பால்ல இருக்க அந்த ரசகுல்லாக்காக இல்ல பன்னீருக்காக தேவையான அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தண்ணி என்ன பண்ணுவோம்? கீழே கொட்டிடுவோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னா, அத்தனை புரோட்டீன் கீழே கொட்டிட்டு ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால தேடி தேடி எடுத்துட்டு இருக்கோம். இது பன்னீர் பண்ற லேடிஸ்க்கு மட்டும் இல்ல, ஹோட்டல்ல சாப்பிடுற ஜென்ட்ஸ்க்கும் கூட. ஹோட்டல்ல வந்து கட்டியா தயிர் நின்னோன்னு ஒரு சந்தோஷம், ஆஹா கட்டி தயிர் சாப்பிட போறோம். அது மேல எடுக்கும் போது ஒரு லேயர் தண்ணி தங்கிச்சுன்னா அப்படி ஒரு கோவம் வரும். இதுலயும் தண்ணி கலந்துட்டாங்க. அந்த தண்ணியை மெதுவா இருத்திட்டு அப்படியே கட்டியா சாப்பிடணும்ன்ற ஆசை இல்லையா? கட்டியா தயிர் சாப்பிடுறது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ப்ரொவைடட் அந்த மேல தங்குற தண்ணிய ஏதாவது ஒரு வழியில உள்ள தள்ளியே ஆகணும் நீங்க.